அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹில் கபீர். அஊது பில்லாஹில் ஆதீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. புனியல் இஸ்லாம் அலா ஹம்சத்தின். இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது என்று நபி மொழியிலே வந்துள்ளது. அப்படியா இருக்க இந்த இஸ்லாத்துடைய 2வது மாபெரும் தூணாக இருக்கக்கூடிய தொழுகை, 5 நேர தொழுகை, இந்த தொழுகைக்கான பாங்கு, தொழுகை அழைப்பு, அதை அரபியிலே அதான் என்று சொல்லப்படும். ஆக இந்த அதான், இந்த தொழுகை அழைப்பு உருவான வரலாறு ஒரு சுவாரஸ்யம் மிக்கது. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அது பற்றி வாங்க நம்ம சுருக்கமாக பார்ப்போம். இப்னு மாஜா என்னும் ஹதீஸ் கிதாபிலே 706வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்துல்லா இப்னு ஸைத் அவர்கள் வழியாக வரக்கூடிய இந்த ஹதீஸ், இது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கின்றது. குறிப்பாக இப்னு மாஜாவிலே நான் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் ஹசன் தரத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு ஹதீஸாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு பள்ளிவாசலை கட்டினார்கள். அதன் பிறகு தொழுகைக்காக 5 வக்து நேரத்திலே மக்கள் அந்தந்த நேரத்தில் தொழுகைக்கு பள்ளிக்கு வந்து விடுவார்கள். இருப்பினும் சரியாக இமாமுடைய ஜமாத் எப்பொழுது துவங்குகிறது, எப்பொழுது வக்து ஆரம்பிக்கிறது, அந்த தொழுகைக்கான அழைப்பை மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும். மக்கள் சரியான ஜமாத்துக்கு வந்து பள்ளிக்கு வந்து சேர வேண்டும் அல்லவா? அப்படி என்றால் பள்ளியிலிருந்து நாம் ஒரு அழைப்பை ஏற்படுத்த வேண்டும். அந்த அழைப்பு, அந்த தொழுகைக்கான அழைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதில் சரியான ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இல்லாமல் இருந்தது அதுவரை. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷூரா செய்தார்கள். அப்பொழுது யூதர்களை போன்று நாம் ஊதுகுழலை வைத்து ஊதி தொழுகைக்காக அழைக்கலாம் என்பதாக சிலர் ஆலோசனை கூறினார்கள். சிலர் தேவாலயங்களிலே, கிறிஸ்தவர்களுடைய ஆலயங்களிலே இருக்கக்கூடிய ஆலய மணியை போன்று நாம் மணியை உருவாக்கி வைத்து அந்தந்த தொழுகையுடைய நேரத்தில் அந்த மணியை கொண்டு நாம் ஓசையை எழுப்பி தொழுகைக்கு அழைப்பு விடுக்கலாம் என்று ஆலோசனை கூறினார்கள். இப்படியாக இருக்க எந்த ஒரு ஆலோசனையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழு திருப்தி இல்லை. இருப்பினும் வேறு வழி இல்லாமல் ஒரு கட்டத்தில் நபி அவர்கள் யூதர்களை போன்று ஊதுகுழலை வைத்து ஊதலாம் என்று ஒரு முடிவு எடுத்தார்கள். அதன் பிறகு வேண்டாம், அது யூதர்களை பின்பற்றுவதாக ஆகிவிடும் என்று தவிர்த்துவிட்டு, சரி, நாம் தேவாலயங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆலய மணியை போன்று நாம் தொழுகைக்கு பள்ளிவாசலில் மணி ஓசையை கொண்டு தொழுகைக்கு அழைப்பு விடுக்கலாம் என்று முடிவு செய்தார்கள். செய்துவிட்டு கலைந்து சென்று விட்டார்கள். அதன் பிறகு என்ன ஆகிறதுன்னு சொன்னால், அன்றைய சமயம் அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கனவு காண்றாங்க. அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மலக்கு அவர் தன்னுடைய தோள்பட்டையில் அந்த கிறிஸ்தவருடைய தேவாலயத்துடைய ஆலய மணியை சுமந்து கொண்டவராக வந்து நிற்கிறார். அவர் அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, ஓ அப்துல்லாவே, என்ன கிறிஸ்தவர்களை போன்று இந்த மணியை கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்க, தொழுகைக்காக உனாதி பிஹி இலஸ்ஸலா, தொழுகைக்காக மக்களை கொண்டு நான் இதை கொண்டு அழைப்பேன்னு சொன்னார். இதைவிட நான் சிறந்த ஒன்றை உங்களுக்கு அறிவிக்கட்டுமான்னு சொல்லி அந்த மலக்கு கேட்க, ஆம் அறிவுங்கள் என்று சொல்ல, அப்பொழுது அந்த மலக்கு என்ன செய்தார் என்றால், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இவ்வாறு அதானை கூறி முடித்தார். பிறகு இகாமத்தும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இந்த வாக்கியங்களை கனவிலே கண்ட அப்துல்லா இப்னு ஸைத் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, பள்ளிவாசலிலே ஆலய மணி ஓசையை கொண்டு அடிக்க வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள். இதோ என்னுடைய கனவிலே எனக்கு ஒரு காட்சி காட்டப்பட்டது. அந்த காட்சியிலே ஒருவர்
பச்சை நிற ஆடை அணிந்து கொண்டு தன்னுடைய தோள்பட்டையிலே ஆலயமணியை சுமந்தவராக வந்து இடத்திலே இந்த அதானுடைய வசனங்களை கூறி காட்டினார், அதான் சொல்லி காட்டினார் என்று இந்த அதானை வந்து சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் அக்பர் என்று வரக்கூடிய இந்த தொழுகையுடைய அதானை நபியிடத்தில் சொல்லி காட்ட, அதை கேட்ட நபி அவர்களுக்கு மிக சந்தோஷம் ஏற்பட்டு, நிச்சயமாக நீங்கள் கண்டது ஒரு உண்மையான கனவு, ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் பிலாலுக்கு சொல்லிக் கொடுங்கள், ஏனென்றால் பிலால் உங்களை விட அதிகம் குரல் வளம் மிக்கவர், ஆகவே பிலாலுக்கு நீங்கள் கனவிலே கண்ட தொழுகையுடைய அந்த தொழுகை அழைப்புடைய அந்த பாங்குடைய வசனங்களை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்ல, பிலாலுக்கு வந்து அவர் கனவிலே கண்ட அந்த தொழுகை அதானுடைய வசனங்களை எல்லாம் அவர் எடுத்து சொல்ல, அப்படியே பிலால் மக்களுக்கு தொழுகைக்கு அழைப்பு கொடுத்தார். இந்த தொழுகையுடைய அழைப்பை கேட்டவுடன் உமர் ரதியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹுடைய தூதரே, நானும் இதை போன்ற கனவை கண்டேன், 3 நாட்களுக்கு முன்பே இதை போன்ற கனவை கண்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன் என்னிடத்தில் நீங்கள் வந்து இந்த கனவை முன்னக்கூட்டியே சொல்லவில்லை என்று கேட்க, எனக்கு கூச்சமாக இருந்தது, வெட்கத்தின் காரணமாக நான் சொல்லாமல் தவிர்த்து கொண்டேன் என்று சொல்ல, நபி அவர்கள் இந்த கனவை உறுதிப்படுத்துகிறது, நிச்சயமாக இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்று மேலும் கூறி சந்தோஷம் அடைந்தார்கள். ஆக இப்படித்தாங்க தொழுகை அழைப்பு உருவாச்சு. எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது பார்த்தீங்களா? அல்லாஹ்வின் பற்றிந்து எவ்வளோ ஒரு அருமையான ஏற்பாடு பாருங்கள். அந்த யூத சமூகத்தையும் கிறிஸ்தவ சமூகத்தையும் பின்பற்றக்கூடாது என்று நம்முடைய இஸ்லாமிய சமூகத்துக்கென்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அழகியதொரு வழிமுறையை எப்படி காட்டி தந்திருக்கான்னு பாருங்கள். அதுக்கடுத்ததாக தொழுகையுடைய பாங்கு அதான் சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால், அப்படியே அந்த பாங்கை திரும்பி சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது அப்படி சொல்ல வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நாமும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். ஹய்யால் அஸ்ஸலா ஹய்யால் அல் ஃபலா என்று முஅத்தின் சொல்லும் பொழுது நாம் அந்த சமயத்தில் மட்டும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்ல வேண்டும். அதன் பிறகு அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது நாமும் அவ்வாறே சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நாம் அவ்வாறே சொல்ல வேண்டும். தொழுகையுடைய அதான் பாங்கு முடிந்தவுடன் ஒரு துவா இருக்கிறது. அந்த பாங்கிற்கு பிறகு சொல்லப்படக்கூடிய துவா என்னவென்றால், அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தம்மதி வஸ்ஸலாத்தில் காயிமதி ஆதி முஹம்மதன் அல் வசீலத வல் ஃபதீலத வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதா என்ற அந்த துவா. இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதச் சொல்லியிருக்கிறார்கள். இந்த துவாவை ஓதி முடித்த பிறகு நபியின் மீது ஸலவாத்து சொல்லுவது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதன் பிறகு தொழுகைக்காக இகாமத்து சொல்லப்படுகிறது. இகாமத்து சொல்லப்படும் பொழுது என்ன சொல்ல வேண்டும்? இகாமத்தை அப்படியே திரும்ப சொல்ல வேண்டும். பாங்கில எப்படி ஹய்யா அல் ஸலா ஹய்யா அல் ஃபலா என்று வரும் பொழுது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லுவோமோ அதே போன்று சொல்லப்பட வேண்டும். அதன் பிறகு கது காமதி சலாத்து என்று காமத்திலே கூடுதலாக சொல்லுவார்கள். அந்த கது காமதி சலாத்து என்று வரும் பொழுது அக்காமஹல்லாஹு அதாமஹா என்று நாம் கூற வேண்டும் என்பதாக ஹதீஸுகளிலே இடம்பெற்றிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களிலே தொழுகை அதற்கான அதான் கொடுக்கப்படும் பொழுது நீங்கள் அதன் வாக்கியங்களை திரும்ப கூறுங்கள். இக்ராமத்து சொல்லப்படும் பொழுதும் அதற்கான வாக்கியங்களை திரும்ப கூறுங்கள். தொழுகையுடைய அதான் முடிந்த பிறகு பாங்கிற்கு பிறகு ஓத வேண்டிய துவாவை ஓதிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை கூறுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று சுருக்கமாக கூறினாலே போதுமானதுதான். அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா அலி முஹம்மத் என்ற அந்த ஸலவாத்தை நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள். இதை பிறருக்கும் பரப்புங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.